வணக்கம் மக்களை, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதாவது கூட்டமாக ஓபிஎஸ்ஐ தேடி சென்ற நிர்வாகிகள் திடீர் திருப்பம், அதிர்ச்சியில் இபிஎஸ், இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைக்கான அல்ல செட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். மக்களை, தற்பொழுது வாரங்கள் காணொலிக்குள் சென்று விடலாம். அதாவது பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய நண்போ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவில் எப்படியாவது இணைவதற்கு பல கட்ட முயற்சிகளை எடுத்தாலும் தோல்வியிலேயே முடிந்திருந்தது. ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் மீண்டும் மீண்டும் ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டேதான் இருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது. அந்த அதிமுகவில் இணையக்கூடிய ஒரு முதல் ஒரு தொடக்கமான ஒரு வெற்றி என்றால் இந்த ஒரு ராமநாதபுரத்தில் தொகுதியில் அவர் பெரும் விதத்தில் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறணும் அப்படின்றதான் அவர்களுடைய தொண்டர்களின் ஆதரவாளர்களுடைய கருத்துக்களாக இருக்கிறது. அதனால் பெரும் விதத்தில் இந்த ஒரு 2024 மக்களவை தேர்தலில் வெற்றியை பெற்றார் என்றால் கண்டிப்பாக அவர் பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் வெற்றி அடைவார் என்றும் கூறப்படுகிறது. இந்த ஒரு சமயத்தில் தான் அடுகட்டமாக இருக்கக்கூடிய முயற்சிகள் என்றும் பலவிதமாக இருந்தாலும் கூட அனைத்து முயற்சிகளும் தோல்வியிலேயே முடிந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதனை அடுத்து பல கட்ட முயற்சிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு முயற்சியும் நமக்கான முயற்சி என்று பன்னீர்செல்வம் அவர்கள் தம்முடைய ஆதரவாளர்களிடம் கூறியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதனால் ஓபிஎஸ் பலவிதமான முயற்சிகளில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. ராமநாதபுரத்தில் கிட்டத்தட்ட சமுதாய வாக்குகளும் தமக்கான வாக்குகளும் அதிமுக வாக்குகளும் என பலவிதமான கட்சிகள் வாக்குகளையும் பிரித்து தம்பசம் இழுக்க பல கட்ட முயற்சியில் பரப்புரைகளை ஆற்றினார் என்றும் கூறப்படுகிறது. இதனால் தென்மண்டலத்தில் இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகள் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பன்னீர்செல்வத்தை சந்தித்து தங்களுடைய ஆதரவுங்களுக்கு தெரிவிக்கிறோம் என்று கூறுகிறார்கள். அதற்கான காரணம் என்னவென்றால் அவருடைய வெற்றி என்பது பிரதிபலிப்பாக தெரிகிறதன் மூலமாக அவர் எம்பியாக ஆகிடுவார் என்றும் தெரியப்படுகிறது. அதன் பிறகு மத்தியில் போய்விட்டு அதிமுகவை தன்வசம் வர வைத்து விடுவார். அதன் பிறகு அதிமுகவில் இருக்கிறவர்களை விரட்டி எடுத்து விடுவார். நம்ம இப்போவே இந்த பக்கம் வந்துட்டால் நமக்கான பதவி என்பது தக்க வைத்துக் கொள்ளலாம். அதன் பிறகு பெரிய பதவிகளும் கிடைக்கும் என்பதன் உணர்ந்து ஒரு சில நிர்வாகிகள் ஓபிஎஸ் பக்கம் வந்ததாகவும் கூறப்படுகிறது. என்னதான் வந்தாலும் போனாலும் கூட அதிமுகவை ஓபிஎஸ் அவர்கள் கைப்பற்றும் வரை அவருக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பின்னணிவு தான் இருக்கும். கைப்பற்றி விட்டால் ஒன்றும் இல்லை, அவர் தலைமை ஏற்று விடுவார். சசிகலா அவர்களும் உள்ளே வந்துடுவார். டிடிவி தினகரன் எல்லாருமே வந்துடுவாங்க. பிரச்சனையே இல்லை. ஒருத்தன் தான் பார்க்கணும் என்ன நடக்கிறது என்பதனை. ஒரு பக்கம் இபிஎஸ் தரப்பு நீங்கள் அதெல்லாம் பண்ண முடியாது, அனைத்தும் பார்த்திங்கன்னா நீக்கப்பட்டவர்கள் நீக்கப்பட்டவர் தான், ஒருபொழுதும் இணைக்க மாட்டோம் அப்படி இப்படின்னு என்னதான் சொல்லிட்டு இருந்தாலும் கூட கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நிறைய விதமான விஷயங்கள் என்பது நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் அதற்கான சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. பன்னீர்செல்வம் என்ன பண்ண போகிறார், ராமநாதபுர தொகுதியில் பெரும்பான்மையை தொடுவாரா அப்படின்றது தெரியல. இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மை தன்மை இல்லாமல் பேசிகிட்டு இருந்தாலும் கூட தற்பொழுது வெற்றிக்கு அப்புறம் இது உண்மையாகும் அப்படின்றது யதார்த்த ஒரு பார்க்கப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐகானை ஆளில் கொடுத்து வைங்க மக்களை. நன்றி, வணக்கம்.